அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி. சிவா. இன்றைய சிறுகதை பூவரசு. கொல்லைப்புற கிணற்றடியில் குழந்தையை குளிக்க வைத்துக் கொண்டிருந்த செல்வியிடம், மாமா கிட்ட கேட்டியா என்றவாறே வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தான் குமரேசன். சற்று தள்ளி பூவரசு மர நிழலில் கயிற்றுக்கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த சத்தியமூர்த்திக்கு நன்றாகவே அது கேட்டது. அவருக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. மாமாவிடம் கேட்டாயா என்கின்றானே, கேட்பதற்கு இனி என்னிடம் என்ன இருக்கிறது? அதுதான் தவணை முறையில் எல்லாவற்றையும் தாரை வார்த்து விட்டேனே. முதல் தவணையாக பெற்ற மகளுடன் ஆசையாக வளர்த்த வெள்ளை பசுவை அனுப்பி வைத்தேன். மறு தவணையாக இருந்த 1/2 ஏக்கர் நிலத்தையும் மருமகன் பெயருக்கு மாற்றி கொடுத்தேன். 3ஆம் தவணையாக வீட்டில் இருந்த அண்டா குண்டா செப்பு சாமான்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். இனி கொடுக்க என்னிடம் என்ன இருக்கிறது? மனம் ஆயசப்பட்டது. நான் கேட்க மாட்டேன், நீங்களே கேட்டுக்குங்க. மாமனாராச்சு மருமகனாச்சு. தோளையால் குழந்தையின் தலையை துவட்டியபடி குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் போனாள் செல்வி. மௌனமாக நின்ற குமரேசன் மாமாவை எழுப்பி கேட்கலாமா என்று யோசித்தான். அதற்குள், ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்களேன் என்று அழைத்த செல்வியின் குரல் கேட்டு, ஏண்டி கத்துற என்றபடி உள்ளே நுழைந்தான் குமரேசன். விழிகள் மட்டும்தான் மூடியிருந்தன. புலன்கள் விழித்தே இருந்தன சத்தியமூர்த்திக்கு. அவர்கள் வாயாலேயே வரட்டும் என்று அவர் மனம் எதிர்பார்த்திருந்தாலும் மனசு நிறையவே பதட்டப்பட்டது. ஒருவேளை தன்னால் நிறைவேற்றி தர இயலாத ஒன்றை குமரேசன் கேட்டு தன்னால் இயலவில்லை என்றால் செல்விக்கு ஏதேனும் இடையூறு வருமோ என்று பதட்டப்பட்டார் சத்தியமூர்த்தி. நான் கேட்க மாட்டேன். அம்மா இல்லாத என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அனாதை அந்த வீட்டில் கிடக்குறாங்க. அவளுக்கு தெரியும் அப்பா நிச்சயம் உடன்பட மாட்டார் என்று. யாரடி அவரை இங்க அனாதை கிடக்க சொன்னது? நம்ம கூட வந்துடலாமே. நான் என்ன சோறு போட மாட்டேன் நான் சொல்றேன் என்றபடி அவள் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக வெளியேறினான் குமரேசன். சோறு போடுவே, அதில் கசப்பு இருக்கும், இளக்காரம் இருக்கும், அனுதாபம் இருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய இயலாமை இருக்கும். ஆனால் இந்த சுகந்தம் இருக்குமா? இந்த பூத்து குலுங்கும் மல்லிகை பந்தல் இருக்குமா? சிரித்து சிலிர்க்கும் என் பூவரசு முகம் இருக்குமா? கோசலை கால்பட்ட இந்த மண்தான் இருக்குமா? கோசலை கோசலை என்று தழுவிச் செல்லும் இந்த தென்றல் தான் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அந்த சூன்ய உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். மனம் கெஞ்சியது. கோசலை வாழ்ந்த இந்த மண்ணிலேயே வாழ்ந்து மறைந்து அவளுக்கு அருகிலேயே அடக்கமாக வேண்டும். அதனால் தானே கோசலையை வீட்டிற்கு பக்கத்திலேயே பூவரசு மரத்திற்கு கீழேயே அடக்கம் செய்து வைத்திருக்கின்றார். உறவினர்களின் எதிர்ப்புகளையும் மீறி. கிழவனுக்கு பைத்தியம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், பைத்தியம்தான். மனம் ஆமோதித்தது. மெல்ல கண் திறந்து அண்ணாந்து பார்த்தார். பூவரசு மரம் சிலிர்த்து கொண்டது. மலர்கள் அவரை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தன. அதில் அர்த்தம் இருப்பதாகப்பட்டது சத்தியமூர்த்திக்கு. இன்னைக்கு அவரோட 40வது திருமண நாளாச்சு. பூவரசு மரத்தின் பிறந்த நாளாச்சு. அது மகள் மருமகன் உறவினர்களுக்கு தெரியாமல் போனால் கூட அவருக்கும் அந்த பூவரசு மரத்திற்கும் தெரியுமே. திருமண நாள் அன்று தானே கோசலையும் அவரும் சேர்ந்து அந்த மரத்தை நட்டார்கள். அரசாணிக்கால் ஒதிய மரம் இடையில் பட்டு போன போது துடித்து போனாரே சத்தியமூர்த்தி. 2 நாட்கள் அழுது கொண்டே படுத்து கிடந்தவரை, இதுக்கு போய் பொம்பளை ஆட்டம் அழுவுறீங்களே, மரம் தானே, விடுங்க, நான் நல்லா தானே இருக்கேன் என்று தேற்றினாலே கோசலை. அந்த கோசலை மரம் பட்டு போன 3 மாதத்தில் சத்தியமூர்த்தியை விட்டு விட்டு இறந்து போனாலே. பூவரசு மரம் தழைச்சு வளர்ந்ததை பார்த்துவிட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாள் கோசலை. ஏங்க, ஒதிய மரம் பட்டு போச்சேன்னு வருத்தப்படாதீங்க. இடையில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பூவரசு மரத்தை கீழே அடக்கம் பண்ணிடுங்கன்னு எத்தனை முறை உறுதி வாங்கியிருப்பாள். இந்த மண்ணை விட்டு இந்த மரத்தை விட்டு விட்டு நிறைவான அனாதையாக அடைக்கலம் தேடி உயிர் பிச்சை கேட்டு நெஞ்சை ஏதோ அடைத்தது. ஏய் செல்வி என்றபடி உள்ளே நுழைந்த குமரேசனின் குரல் அவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. நான் என்ன கேட்கறதே, நான் இந்த வீட்டு மருமகன். மரத்தை 4000க்கு வித்துவிட்டேன். குழந்தைக்கு செயின் செய்யணும் இல்லையா? வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்கான் பார். உலகமே ஸ்தம்பித்து விட்டது போல் தோன்றியது சத்தியமூர்த்திக்கு. என்ன சொல்கிறான் இவன்? என் உயிரை அல்லவா விலை பேசி விட்டு வந்திருக்கின்றான் இவன்.
உணர்ச்சி மேலிட்டில் கண்களில் இருந்து கண்ணீர் குபுக்கென இறங்கியது. கோசலையுடன் குடும்பம் நடத்தியது இந்த மரத்தடியில்தானே. செல்வி கருவாகி உருவாகியது இந்த மரத்தடியில்தானே. மேலாக கோசலை நித்திரையில் ஆழ்ந்திருப்பதும் இந்த மரத்தடியில்தானே. இந்த பூவரசு என் மனைவி அல்லவா? மனம் பிதற்றியது. மரம் வெட்டுபவன் மரத்தை நோக்கி வருவது போல தோன்றியது அவருக்கு. எழ முயன்றார். ஏதோ ஒன்று அப்படியே அழுத்திற்று. கஷ்டப்பட்டு கண்களை திறந்தார். அவர் கண்களில் தத்தளித்த மரம் அவரை பார்த்து சிலிர்த்து கொண்டது. கோசலை, கோசலை, கொஞ்சம் உதவிக்கு வாயேன். மனம் இறஞ்சியது. கிளைகளில், இலைகளில், பூக்களில் எங்கும் கோசலை. அதோ கையை நீட்டுகிறாள். தாவி பிடிக்க முயல்கிறார் சத்தியமூர்த்தி. முடியவில்லை. பலபலவென பூரசு பூக்கள் உதிர்கின்றன. உதிர்ந்த பூக்களுக்குள் அவரும் உதிர்ந்து போய் கிடந்தார். இப்போது உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அன்புடன் தஞ்சை வி. சிவா. நன்றி.